இன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இதுநாள் வரை கிராம சுகாதார செவிலியர்களாக பணியாற்றி கொண்டிருந்த 405 சகோதரிகளுக்கு பதவி உயர்வு தந்து பகுதி சுகாதார செவிலியர்கள் என்கின்ற பதவி உயர்வினை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். பணப்பலன் மட்டுமல்லாது அவர்களின் உழைப்புக்கேற்ற தகுதி நிலை உயர்வு என்கின்ற வகையில் இந்த ஆணைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பணி என்பது இந்த துறையில் கிராமங்களின் மக்கள் தொகையை கணக்கெடுப்பது, கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்வது, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவது, ஊட்டச்சத்து வழங்குவது, நலக்கல்வி சம்பந்தமாய் உதவுவது, குடற்புழு நீக்கத்திற்கு இரும்பு சத்து மாத்திரைகள் வழங்குவது போன்ற சிறப்பான பணிகளை மேற்கொள்ளுகிற இவர்களது பதவி உயர்வு என்பது பாராட்டுக்குரியது. தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுபோன்ற பதவி உயர்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. இதில் காலியாக இருக்கிற 402 இடங்கள் கண்டறியப்பட்டு இந்த 402 இடங்களுக்கு தற்போது பதவி உயர்வு தந்து ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள் என்கின்ற பொறுப்பில் இருந்தவர்கள் தற்பொழுது சுகாதார ஆய்வாளர்களாக இருந்தவர்கள் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களாக பதவி உயர்வு பெறுகிறார்கள். 117 பேர். இவர்களுக்கான பணி என்பது தொற்று நோய்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் குடியிருப்புகள் மற்றும் கிராமங்கள் வாரியாக சேகரித்தல், கொள்ளை நோய் பரவும் வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதற்கான பணிகளை செய்தல், இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்தல், குடிநீர் ஆதாரங்களை ஆய்வு செய்தல், நோய் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், குடும்ப நலத்திட்டம், பிறப்பு இறப்பு போன்ற பதிவுகளை செய்வது போன்ற பணிகளை மேற்பார்வையிடுபவர்கள் இவர்கள். இவர்களுக்கு என்று தோற்றுவிக்கப்பட்ட இடங்கள் 384. அதில் காலியாக இருந்த 117 இடங்களுக்கு இன்றைக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளிப்படை தன்மையோடு பணி நியமன ஆணைகளும், பணி மாறுதல் ஆணைகளும், பதவி உயர்வு ஆணைகளும், புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படுதலும் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த 4.25 ஆண்டு காலத்தில் 35,702 புதிய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மிகவும் வெளிப்படை தன்மையோடு 35,702 பேர் இந்த துறையில் புதிய பணியாளர்களாக இணைந்திருக்கிறார்கள். அதேபோல் பணியிட மாறுதல்கள், வெளிப்படை தன்மையுடனான இந்த பணியிட மாறுதல்கள் 43,375 பேருக்கு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பதவி உயர்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சியோடு சேர்த்து 16,610 பேர் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பதவி உயர்வுகளை பெற்றிருக்கிறார்கள். புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டது என்பது இதுவரை 17,780 புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பணி நியமன ஆணைகள் வழங்கியது, பணி மாறுதல் ஆணைகள் வழங்கியது, பதவி உயர்வு ஆணைகள் வழங்கியது, புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆணைகள் வழங்கப்பட்டது என்று 1,12,945 பேர் இந்த துறையில் கடந்த 4.25 ஆண்டு காலத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த துறையின் வரலாற்றில் முதன்முறையாக புதிய பணியிடங்கள் நியமிக்கப்படுகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணிமாறுதல்கள் வழங்கப்படுவது இந்தியாவில் முதன்முறையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று. அதேபோல் பதவி உயர்வு பெறுகிற போதும் அவருடைய கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விருப்பப்படுகிற இடங்களுக்கு
பணி ஆணைகள் வழங்கப்படுவது என்பதும் இந்த துறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.